அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து சில துளிகளை பார்ப்பதற்கு அன்புடன் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கடந்த தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு அரேபியா மற்றும் பிற பகுதிகளில் மதங்கள் எவ்வாறு சிதைந்திருந்தன என்பதை பார்த்தோம். மேலும் சத்தியத்தை தேடிய சல்மான் அல் ஃபாரிசி செய்த பயணங்களுடன் கூடிய நெகிழ்ச்சியான வரலாற்றுடன் முடித்து கொண்டோம். இன்று நமது அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திற்கு அருகில் செல்ல தொடங்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னத வம்சாவளி, அவர்களது மூதாதையர்களின் சக்தி வாய்ந்த நபர்கள் மற்றும் அவர்களது வருகைக்கு முன் மக்காவை வடிவமைத்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை பார்க்கலாம். வாருங்கள் நமது தொடருக்குள் செல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரம்பரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் குறைஷிகள் வரை அரபியர்களின் வம்சாவளி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஆரம்பமாகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னோர் அத்னான் வரையிலான பரம்பரை 21 தலைமுறைகளை உள்ளடக்கியது. அது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்னான் முதல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரையிலான பரம்பரைக்கு துல்லியமான ஆதாரங்கள் இல்லை. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கப்படம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளியை காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்களில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்களிடமிருந்து கினானாவையும், கினானாவின் மகன்களிடமிருந்து குறைஷிகளையும், குறைஷிகளின் மகன்களிடமிருந்து ஹாஷிமையும், ஹாஷிமின் மகன்களிடமிருந்து என்னையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரம்பரையை பார்ப்போம். அல்லாஹ் கினானாவை இஸ்மாயிலின் மகன்களில் இருந்து தேர்ந்தெடுத்தான். கினானா ஒரு புகழ்பெற்ற அரேபியர். அவர் மிகவும் புத்திசாலியாகவும் தைரியமான மனிதராகவும் இருந்தார். மக்கள் ஹஜ் செய்யும் போதெல்லாம் கினானாவை சந்திப்பதை ஒரு பாக்கியமாக நினைத்தார்கள். அவரது வாசகங்கள் ஞானத்தின் மேற்கோளாக பழம்பெரும் அரபு மொழியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கினானாவின் மகன்களில் இருந்து அல்லாஹ் குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான். குறைஷி குலத்தின் தந்தையாக கருதப்படும் ஃபிஹர் என்பவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 தலைமுறைகளுக்கு முந்தியவராவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சுவனம் வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபிகளும் குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் ஃபிஹர் என்பவரின் வம்சத்திலிருந்து வந்தவர்கள்தான். ஃபிஹரிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை வழியின் 5 தலைமுறைகளை அறிய முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரடி வம்சாவளி தொடர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தந்தை அப்துல்லா, அவரது தந்தை அப்துல் முத்தலிப், அவரது தந்தை ஹாஷிம், அவரது தந்தை அப்து முனாஃப், அவரது தந்தை குசாய். குசாய் மக்காவின் குறைஷிகளின் எழுச்சி. குறைஷிகளின் எழுச்சியிலும் மக்கா மீதான அவர்களின் தலைமையை நிலைநிறுத்துவதிலும் குசாய் முக்கிய பங்கு வகித்தார். அவரது காலத்தில் குசா என்ற மற்றொரு குலத்தவர்கள் மக்காவில் ஆட்சியில் இருந்தனர். குசா என்பது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் இருந்து வந்த ஒரு குலத்தினர்கள். அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்தனர். குசா மக்களுக்கு முன் ஜுருஹும் மக்கள் ஆட்சியில் இருந்தனர். அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட கோத்திரம். ஜுருஹும் கோத்திரத்தை குசா வெளியேற்றிய போது ஜுருஹும் மக்கள் ஒரு கொடூரமான செயலை செய்தார்கள். அவர்கள் ஜம்சம் கிணற்றை அழித்து புதைத்து அதன் இருப்பிடத்தை மறைத்து விட்டனர். குசாவின் மக்கள் பல முயற்சிகள் செய்தும் அவர்களால் ஜம்சம் கிணற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு ஜுருஹும் மக்கள் மக்காவிற்கு வெளியே சிறிய முகாம்களில் குடியேறினர். அவர்களிடமிருந்து வந்தவர் ஃபிஹர். இவ்வாறாக குறைஷி குலம் தொடங்கியது. குறைஷி குலத்திலிருந்து வந்தவர்தான் குசாய். ஆனால் அவர் குசாவின் தலைவரின் மகளை மணந்தார். தனது ஞானம் மற்றும் செல்வாக்கு மூலம் மக்களின் விசுவாசத்தை பெற்றார். அவரது மாமனார் இறந்தபோது மக்கள் குசாவின் மகன்களை விட குசாய்தான் தங்கள் தலைவராக வேண்டும் என்று விரும்பினர். அவர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனக்கான ஆதரவை பெற்று மக்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வாறு குசாய் மக்காவை வெற்றிகரமாக மீட்டெடுத்து குறைஷிகளின்
ஆட்சியை கொண்டு வந்தார். மேலும் தேவையான ஆட்சி முறை அமைப்பு, தலைமைத்துவம் ஆகியவற்றின் மூலம் மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தினார். ஆட்சிக்கு வந்ததும் குசாய் மக்காவின் பல நல்ல காரியங்களை செயல்படுத்தினார். தாருல் நதுவா பாராளுமன்றம் நிறுவுதல், காபா பராமரித்தல் மற்றும் யாத்ரீகளுக்கு விருந்தோம்பல் செய்தல் ஆகிய பணிகள் இதில் அடங்கும். அவரது அறிவார்ந்த தலைமையின் மூலம் மக்கா நிலைத்தன்மை, கட்டமைப்பு மற்றும் மரியாதையும் பெற்றது. அவர் குறைஷிகளை ஒன்றிணைத்ததும் காபாவுக்கு அவர் செய்த சேவையும் அந்த கோத்திரத்தை உயர்த்தியது. அதனால் குறைஷிகள் அரேபியா முழுவதிலும் மிகவும் கௌரவிக்கப்பட்ட மற்றும் செல்வாக்கு மிக்க மக்களாக ஆனார்கள். அப்து மனாஃப் மற்றும் ஹாஷிம். குசாயின் மகன் அப்து மனாஃப் தனது அழகிற்கும் தலைமை பண்புக்கும் திறமைக்கும் பெயர் பெற்று விளங்கினார். மேலும் அவர் குறைஷி மக்களில் மிகவும் நேசிக்கப்பட்டார். அப்து மனாஃபின் மகன்தான் ஹாஷிம். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்து முத்தலிபின் தந்தை ஆவார். ஹாஷிம் தனது பெருந்தன்மைக்கு பெயர் பெற்றவர். அவர் குறைஷிகளின் பொருளாதாரத்தில் புரட்சியை ஏற்படுத்தியதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார். ஹஜ்ஜுக்கு வரும் மக்களுக்கு சேவை செய்யும் போது மக்காவில் வர்த்தக தொழிலை முதலில் இவர்தான் ஏற்படுத்தினார். ஒரு வருடம் மக்காவில் கடும் வறட்சி ஏற்பட்டு மக்கள் பசியால் வாடினர். ஹாஷிம் கோடையில் ஒன்றும் குளிர்காலத்தில் ஒன்றுமாக 2 பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற வர்த்தக முறையை கொண்டு வந்தார். கோடையில் அவர்கள் வடக்கே ரோம் நாட்டு எல்லைக்கு செல்வார்கள், குளிர்காலத்தில் அவர்கள் யமனுக்கு செல்வார்கள். இந்த வர்த்தக வழிகளிலிருந்து பொருள்களை வாங்கி மக்காவிற்கு கொண்டு வந்து யாத்ரீகர்களுக்கும் அண்டை பகுதியில் இருந்து வரும் வியாபாரிகளுக்கும் விற்பனை செய்வார்கள். இந்த வர்த்தக பாதை அரேபியாவில் பொருளாதார நடவடிக்கைகளின் உயிர் நாடியாக மாறியது. மேலும் இது மக்காவிற்கு ஏராளமான செல்வத்தை கொண்டு வந்தது. குறைஷிகள் காபாவின் பராமரிப்பாளர்களாகவும் உயர்வாக மதிக்கப்படுபவர்களாகவும் இருந்ததால் அவர்கள் வணிக பாதைகள் பாதுகாப்பாக இருந்தது. மேலும் அவர்களின் வணிகர்கள் அண்டை பகுதியில் மற்றும் பிற குடியினரை கடந்து செல்லும் போது அதிக வரி செலுத்த வேண்டியதில்லை. இது குர்ஆனில் சூரா குரைஷ் வசனம் 2 ரெஹ்லத் ஷிதாய் வ ஸைஃப் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் குளிர்காலம் மற்றும் கோடைகால வர்த்தக பயணங்களின் போது பாதுகாப்பை அனுபவித்தனர். ஹாஷிம் எத்ரிப் என்னும் மதீனா பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தார். இந்த திருமணத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் பிறந்தார். அப்துல் முத்தலிப் மற்றும் ஜம்சம் கிணற்றின் மறு கண்டுபிடிப்பு. அப்துல் முத்தலிப் எத்ரிப் மதீனாவில் வளர்க்கப்பட்டார். அவரது தாயார் கர்ப்பமாக இருந்தபோது அவரது தந்தை ஹாஷிம் இறந்து விட்டதால் அவர் ஒரு அனாதையாக வளர்க்கப்பட்டார். அப்துல் முத்தலிப் தனது உறவினர்களிடம் மீண்டும் மக்காவுக்கு திரும்பியதும் அவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகாரத்தை நிறுவி மக்காவின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார். அவர் வாழ்க்கையில் நடந்த மிக சிறப்பான நிகழ்வுகளில் ஒன்று ஜம்சம் கிணற்றை மீண்டும் கண்டுபிடித்ததாகும். அப்துல் முத்தலிப் காபாவுக்கு அருகில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஜம்சம் கிணத்தை தோண்டுவது போன்று கனவு கண்டார். அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை உணரும் வரை அவர் அக்கனவை திரும்ப திரும்ப கண்டு வந்தார். அவர் தனது மகனை அழைத்து சென்று காபாவுக்கு அருகில் இருந்த பகுதியை தோண்டினார். இறுதியாக அவர் தோண்டிய இடத்தில் தண்ணீர் வந்தது. அவ்வாறு தண்ணீர் கொப்பளிக்க தொடங்கிய போது குறைஷிகளைச் சேர்ந்த மற்ற கோத்திரத்தினர் அவரை சூழ்ந்து கொண்டு தண்ணீரில் ஒரு பங்கை கோரினர். ஆனால் அப்துல் முத்தலிப் அது தனது கண்டுபிடிப்பு என்று வலியுறுத்தி தண்ணீரின் மீது முழு உரிமையையும் கோரினார். அல்லாஹ் என்னை பாதுகாப்பதற்காக எனக்கு 10 மகன்களை கொடுத்ததால் அவர்களில் ஒருவரை நான் அல்லாஹ்வுக்காக பலியிடுவேன் என்று அப்துல் முத்தலிப் சபதம் செய்யும் அளவுக்கு சர்ச்சை பதட்டமாக மாறியது. இவ்வாறான வாக்குவாதம் மிக மோசமான நிலையை அடைந்து இரத்த களரியை உருவாக்கும் அளவுக்கு வந்ததால் குறைஷி மக்கள் வெகு தொலைவில் வசிக்கும் ஒரு தலைமை பாதிரியாரிடம் ஆலோசனை செய்து ஜம்சம் தண்ணீரின் மீது யாருக்கு ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு தீர்மானத்தை அடைய அவர்கள் செல்ல முடிவு செய்தனர். அவ்வாறு தலைமை பாதிரியாரிடம் செல்லும் வழியில் அப்துல் முத்தலிப் மற்றும் அவருடன் இருந்த குறைஷிகளின் பிற தலைவர்கள் பாதையை தவறவிட்டதால் பாலைவனத்தில் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் மிகவும் சோர்வடைந்தனர். இதனால் தாங்கள் வாழ்வது கடினம் என்றும் இவ்வாறு அலைந்து திரியும் போது அனைவரும் இறந்து விடுவோம் என்று அவர்கள் உணர்ந்தனர். அப்துல் முத்தலிப் தனது மக்களிடம் அவர்கள் மிகவும் பலகீனமாக இருப்பதால் ஒவ்வொருவரும்
தங்களை புதைக்கும் குழியை தாங்களே தோண்ட வேண்டும் என்று கூறினார். எனவே அவர்கள் அனைவரும் தங்கள் கல்லறைகளை தோண்டத் தொடங்கினார்கள். அப்போது அப்துல் முத்தலிப் தனது கல்லறையை தோண்டிக் கொண்டிருந்த போது அவர் தோண்டிய இடத்தில் தண்ணீர் பீரிட்டது. அந்த தண்ணீரில் தங்களது தாகத்தை தீர்த்துவிட்டு அவர்கள் அனைவரும் ஒரு மனதாக இது அல்லாவின் அடையாளம் என்றும் ஜம்சம் கிணற்றின் உரிமையை அப்துல் முத்தலிபுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஒப்புக்கொண்டனர். இந்த முடிவுடன் அவர்கள் அனைவரும் மக்காவுக்கு திரும்பி சென்றனர். அப்துல் முத்தலிப் தனது மகன் அப்துல்லாவை பலியிடுவதாக சபதம் செய்தது. அப்துல் முத்தலிபுக்கு 12 மகன்கள் மற்றும் 6 மகள்கள் இருந்தனர். ஒரு நாள் அப்துல் முத்தலிப் தனது மகன்களை அழைத்து ஜம்சம் தண்ணீர் பிரச்சனையின் போது ஒரு மகனை பலி கொடுப்பதாக அல்லாவிடம் கொடுத்த தாம் வாக்குறுதி நிறைவேற வேண்டும் என்று கூறினார். அவரது மகன்களின் பெயர்கள் அனைத்தும் அம்புகளில் எழுதப்பட்டு குலுக்கலில் தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். குலுக்கலில் அவரது மிகவும் அன்புக்குரிய மகன் அப்துல்லாவின் பெயர் வந்தது. அப்துல்லாவை பலியிடுவதற்காக அப்துல் முத்தலிப் அவரை காபாவிற்கு அழைத்து சென்றார். ஆனால் குறைஷிகள் அதை எதிர்த்தனர். மேலும் அது பற்றி ஒரு பாதிரியாரிடம் ஆலோசனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். அந்த பாதிரியார் அப்துல்லாவுக்கும் 10 ஒட்டகங்களுக்கும் இடையில் மீண்டும் குலுக்கல் நடத்த கூறினார். குலுக்கலில் அப்துல்லாவின் பெயர் வந்ததால் மேலும் 10 ஒட்டகங்களை சேர்த்து விடுமாறு கூறினார். இவ்வாறு 10 முறை அப்துல்லா பெயர் வந்தது. இறுதியாக ஒட்டகத்தின் பெயர் வந்தது. அதற்குள் 100 ஒட்டகங்கள் சேர்ந்ததால் அப்துல்லாவுக்கு பதிலாக மொத்தம் 100 ஒட்டகங்கள் வெட்டப்பட்டன. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அறுத்து பலியிடப்பட்ட இருவரின் சந்ததி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபிகளாரின் தந்தை அப்துல்லா என்று பொருள்படும். அப்ரஹா மற்றும் யானைகளின் சம்பவம். அப்துல் முத்தலிப் காலத்தில் நடந்த மற்றொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு யமன் நாட்டின் ஆளுநர் அப்ரஹாவால் மக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும். தனது மக்கள் ஒவ்வொரு வருடமும் வடக்கில் உள்ள மக்காவுக்கு செல்வதை அப்ரஹா கண்டான். அவர்கள் அங்குள்ள காபாவை தரிசிப்பதற்காக ஹஜ் கடமைகளை மேற்கொள்ளவும் இதை செய்தனர். மக்கள் மக்காவுக்கு செல்வதை அப்ரஹா தடுக்க விரும்பினான். எனவே அவன் விலையுயர்ந்த கண்ணாடிகளான ஒரு பெரிய தேவாலயத்தை தனது நாட்டில் கட்டினான். மேலும் மக்கள் அனைவரும் புனித யாத்திரை செய்ய தான் கட்டிய தேவாலயத்திற்கு வருமாறு கட்டளையிட்டான். கினானா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அப்ரஹாமின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். எனவே அவர் ஒரு இரவு தேவாலயத்திற்கு சென்று அங்கு சிறுநீர் கழித்துவிட்டு அதன் முன் சுவர்களில் மலத்தை போட்டுவிட்டு வந்துவிட்டார். அப்ரஹா இதை பற்றி அறிந்ததும் மிகவும் கோபமடைந்து காபாவை அழிப்பதற்காக சபதம் செய்தான். அவன் சுமார் 60,000 வீரர்கள் மற்றும் 8 முதல் 13 யானைகள் கொண்ட ஒரு இராணுவத்தை திரட்டிக்கொண்டு மக்காவிற்கு படையெடுத்து வந்தான். அந்த மாபெரும் படையை பார்த்த அப்துல் முத்தலிப் தலைமையில் இருந்த குறைஷிகள் காபாவை பாதுகாக்க உதவி கோரி அல்லாவிடம் துவா செய்தனர். பின்னர் அவர்கள் மக்கா நகரை விட்டு வெளியேறி புறநகரில் உள்ள சில மலைகளில் முகாமிட்டு தங்கினர். அப்ரஹாமின் படை மக்காவை நெருங்கியதும் யானைகள் திடீரென நின்று முன்னோக்கி நகர மறுத்தன. இதனால் இராணுவ வீரர்கள் யானைகளை இரத்தம் வரும் வரை அடித்தனர். ஆயினும் யானைகள் காபாவை நோக்கி முன்னேறவில்லை. இருப்பினும் யானைகளுக்கு வேறு திசை காட்டப்பட்டதால் அந்த திசையை நோக்கி நகர்ந்தன. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இராணுவம் திணறிக் கொண்டிருந்த போது அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கற்களுடன் பறவைகளை அனுப்பினான். அப்பறவைகள் அந்த கற்களை படையின் மீது எறிந்தன. அக்கற்கள் படை வீரர்கள் அல்லது விலங்குகளின் மீது விழும் பொழுதெல்லாம் அது அவர்களின் தோள்களை உரித்து விட்டன. அப்ரஹா மிக மோசமான தோல்வியை சந்தித்தான். மேலும் அவனது தோள்கள் உரியப்பட்டு யமனுக்கு திரும்பிச் செல்லும் வழியில் தனது வீட்டை அடைவதற்கு முன்பு இறந்து விட்டான். அப்ரஹாவின் படைகள் விரட்டி அடிக்கப்பட்டதை கண்ட குறைஷிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து காபாவை காப்பாற்றிய அல்லாவுக்கு நன்றி கூறி மக்காவுக்கு திரும்பினர். யானை சம்பவம் அந்த நேரத்தில் உலகின் பெரும்பாலான அரசியல் சக்திகளின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் காபாவின் புனிதத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதையும் காட்டியது. இந்த சம்பவம் குர்ஆனில் சூரா அல் ஃபீல் வசனம் 1 முதல் 5 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. யானையின் உரிமையாளர்களுடன் உங்கள் இறைவன் எப்படி நடந்து கொண்டான் என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு
50 முதல் 55 நாட்களுக்கு முன்பு யானை சம்பவம் நடந்தது. மேலும் இது எதிர்காலத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக காட்டியது.